வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு அரைச்சி விட்ட கோஸ் பருப்பு கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ கோஸை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். வாங்க இப்போ இதை என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இதை நாம் தாளித்து வச்சதில் கொட்டிடலாம். அரைச்சி விட்ட கோஸ் பருப்பு கறிக்கு நான் 2 டீஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கறிவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ வாங்க நாம் நறுக்கி வச்ச கோஸை இதில் போடலாம். இப்போ நான் நறுக்கி வச்ச கோஸை இதில் போட்டுட்டேன். இதை நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கணும். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி விடுங்க வேகிறதுக்கு. அதிக அளவில் விட வேண்டாம். 1/4 டம்ளர் தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, அரைச்சி விட்ட கோஸ் பருப்பு கறிக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் கோகனட், 1/2 டீஸ்பூன் ஜீரா, 3 கிரீன் சில்லி இதை எடுத்திருக்கேன். இதை நான் மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிடுவேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 1/4 கப் வேக வச்ச பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நான் கோஸில் கலந்துடுறேன். இந்த பருப்பை நான் இதில் கலந்து விட்டுட்டேன். இதை நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நாம் அந்த தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகத்தை அரைச்சிட்டு வந்துட்டு இதில் நாம் கலந்து விட்டுடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ உப்பெல்லாம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நான் அரைச்சி விட்ட பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிச்சோடனே இதை நாம் நிப்பாட்டிடலாம். கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாம். டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வத்த குழம்புக்கு வச்சுக்கலாம். உங்களுக்கு கூட்டு மாதிரி வேணும்னா கொஞ்சம் லிக்விடாக நிறுத்திக்கலாம். இல்லை நல்லா எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிற பக்குவத்தில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வத்த குழம்பு சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், வெறும் வெள்ளை சாதத்தில் கூட இது பிசைஞ்சு சாப்பிடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.